சீக்கிரமே வெள்ளை முடி வந்துருச்சா கவலையே படாதீங்க. முடி கொத்து கொத்தாக கொட்டுதாங்க, அதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டே ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி பிரச்சனை 100% தீர்ந்துடுங்க. அதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு 2-3 செம்பருத்தி இலையை நல்லா காய வச்சு இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக கையிலேயே நசுக்கினீங்கனாலே வந்துடும். இதை கடாயில் சேர்த்துக்கோங்க. நம்ம நேச்சுரல் ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடாயில் செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், கையில் செய்யும் போதே நல்லா தூள் தூளாக வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம இந்த செம்பருத்தி இலையை காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். செம்பருத்தி இலையில் நம்மளுக்கு ஏகப்பட்ட முடிக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அது என்னன்றதை சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ காய வச்சு எடுத்திருக்கேன். அது 4-5 சேர்த்துக்கோங்க. எல்லாமே காய வச்சு எடுத்து செய்யும்போது எண்ணெய் ரொம்பவே இழுக்காது. உங்களுக்கு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமே அதே அளவு நம்மளுக்கு ரிட்டன் நேச்சுரல் ஹேர் டே ஆயில் கிடைக்கும். இப்போது இதில் காஞ்சி போன 2 நெல்லிக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஆலோவேரா பொடி கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கிடைக்கல, அதனால நான் ஆலோவேராவை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி 2 டீஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன். நம்ம சேர்த்த நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய வெள்ளை முடியை நல்லா கருகருன்னு ஆக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வெந்தய பொடியையும் நான் சேர்த்துட்டேங்க. நான் ஆலோவேராவுக்கு எனக்கு பவுடர் கிடைக்கல, அதனால நான் ஆலோவேராவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம சேர்த்த அந்த வெந்தய பொடி முடியை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். முடியை பளபளன்னு ஆக்குவோம். முடி நல்லா சாஃப்டாகுங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆலோவேரா சேர்க்குறோம் இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடியை நல்லா ஸ்மூத் ஆக்கி கொடுக்குங்க. நல்லா பளபளன்னு ஆக்கி கொடுக்கும். ஹேர் க்ரோத்தை ரொம்பவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இளநரை வந்துருச்சுன்னா கவலைப்படவே வேண்டாங்க. இந்த ஒரு பொருள் போதும் நம்மளுடைய இளநரை டக்குன்னு மறைஞ்சிருங்க. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வீட்டில் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த ஹேர் டே ஆயில்னால். இப்போ பாருங்கள், ஊற்றினோடனேயே நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வெந்தயத்தை நல்லா கருக்கி பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, நெல்லிக்காவை முழுசாக போட்டிருக்கோம், அவ்வளோதாங்க. இப்போது இதை நம்ம ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பதமாக ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நேச்சுரலான ஹேர் டே ஆயில் கிடைக்கும். முழு பயனும் இந்த ஹேர் டே ஆயிலான நம்மள முடிகளுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட்டும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம சிம்மிலே வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் நைட்லேயே உங்களுடைய முடியோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ நல்லா சிம்மிலே வச்சுட்டு இது பண்ணோம். இதில் நுர வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இது ஏன் அப்படின்னா நம்ம ஆலோவேராவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். இதே நம்ம பொடி சேர்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு நுர வராது. இந்த நுரையெல்லாம் அடங்கணுங்க. அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த பூ போட்டோம் இல்லையா, செம்பருத்தி பூ, அதெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் நல்லா கருகருன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போது நல்லா போட்ட பொருட்கள் எல்லாமே வெந்துருச்சு, நுரையெல்லாம் அடங்கிருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதேமாதிரி லைட்டாக புகை வருங்க. இதெல்லாம் வெந்து வரும்போதே லைட்டாக புகை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே இரும்பு கடாயிலே 2 மணி நேரம் வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் பல்காகவும் செஞ்சு வச்சுக்கலாங்க. அளவுகளை பார்த்தீங்களா, 50 ml நான் எவ்வளோ போட்டேனோ அது அப்படியே எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பல்காக செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் பல்காக செய்து வைக்கும்போது சின்னதாக ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக வடிகட்டி வச்சுக்கோங்க, எவ்வளவு தேவையோ. மீதியை நீங்கள் அப்படியே பல்காக பாட்டில்லே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொருட்களோட. அப்போ உங்களுக்கு அந்த பொருட்கள் ஊற ஊற
ஹேர் டே ஆயில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா அழுத்தி எடுத்துருங்க. இந்த சக்கையெல்லாம் வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க. இந்த சக்கையை வந்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹேர் டே ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நைட்டு நல்லா வந்து தலையில் வச்சு நல்லா மசாஜ் கொடுங்க. எந்த அளவுக்கு உங்களால் மசாஜ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்து, ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க பாயிண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா ஒரு கவர் போட்டு நல்லா தலையை வந்து சுற்றிட்டு நீங்கள் படுத்துடலாங்க. ஏன்னா தலகாணிலலாம் ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதனால நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா படுத்து தூங்கிடுங்க. அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சு நீங்கள் மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் கெமிக்கல் ஷாம்பையே எப்படி மைல்டாக வந்து மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ கருன்னு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு இல்லையா. இதை நம்ம அப்படியே நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணி நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து ஒரு நாள் நைட்லேயே பார்க்கலாங்க. நல்ல முடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 மாதத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு தரீங்க. நல்லா மசாஜ் கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மசாஜ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து முடியில் மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னு, இந்த அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நல்லா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற வச்சு, டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியும் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நைட்டு தடவி காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பலன் உங்களுடைய முடிக்கு கிடைக்கும். இந்த முடியினால் நம்மளுடைய வெள்ளை முடிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுடைய பொடுகு பிரச்சனை தீருங்க. முடி கொத்தாக கொட்டுது அப்படின்ற பிரச்சனை தீரும். நம்ம சேர்த்த இந்த நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சேர்த்த இந்த செம்பருத்தி பூ, அதேமாதிரி செம்பருத்தி இலை, இதெல்லாமே நல்லா பளபளன்னு நம்மளுடைய முடியை ஆக்கி கொடுக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம சீக்கிரமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. கண்ட கெமிக்கல் ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் திருப்தியாக நம்ம வீட்டிலையே நம்ம பொருட்களை வச்சு செய்யும் பொழுது உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு நாள் நைட்லேயே உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்கங்க. இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.